சண்டே மார்னிங் நமக்கு வந்து ஹாலிடே கிடையாது. ஆனா, சன் வந்து சிக் லீவ்ல போன டே. எப்படி சொல்றது? எல்லா ட்ரெஸ்ஸும் காய போட்டா ஒண்ணுமே காயலங்க. கொஞ்சம் கூட வெயிலே இல்ல. நானே சண்டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா மழையே வந்துருச்சு நைட்டு. மாடி தோட்டத்தில விதைகள் போட்டிருந்தேன். அதில செடி அவரையும், கொத்தவரையும் கொஞ்சம் நல்லா வந்திருந்துச்சு. ஸோ அத ரீப்ளான்ட் பண்ணணும். இன்னைக்கு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ, வெளியில எப்படியும் போக முடியாது. ஸோ நல்ல ஒரு லன்ச் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான்வெஜ் எதுவும் எடுக்கல. அதுக்கு பதிலா தக்காளி சாதம் வச்சுட்டு, அதுக்கு சைட் டிஷ் தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தேன். பர்ட்டிகுலரா அந்த காளான் கிரேவி ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்பவே வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கே வந்து டஃப் குடுக்குற லெவலுக்கு இருந்தது. நீங்க யாரெல்லாம் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களோ, இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தான் காளான் இருந்தது. அத எடுத்து தான் பண்ணியிருந்தேன். காளான நல்லா வந்து கழுவி எடுத்ததுக்கப்புறமா, தக்காளி கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாரி அரைச்சுட்டு, எப்பயும் போல வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு, இந்த பேஸ்ட்டு அண்ட் காளான்லாம் ஆட் பண்ணிவிட்டு, நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், சூப்பரா இருக்கும். தேவையான மசாலானா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு அவ்வளோதாங்க. சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.